25,000 கோடி ஒத்து வந்து கோல்டு இதில் இருக்குது. 256 ஏக்கரில் வந்து இது இருக்குங்க. இது மாதிரி வந்து இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி வந்து 12 இடத்துல மாதிரி கொட்டி கிடக்குது. 30 மில்லியன் டன் இருக்குங்க. அதாவது 3 கோடி டன் வந்து இந்த மண் இருக்குங்க. 25,000 கோடி மேலே தான் நம்ம நிற்கிறோம். ஆமாம், நிற்கிறோம். ஸோ இது வந்து இந்த கோலார் தகவல் வந்து தொடங்கப்பட்டு 140 ஆண்டு காலம் ஆச்சுங்க. தொடர்ந்து வந்து இந்த தங்க சுரங்கத்தை வந்துட்டு 2ஆம் நூற்றாண்டிலேயே வந்துட்டு குகன், சோழா, அதன் பிறகு பார்த்தா ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அதன் பிறகு 1880ஆம் வருஷம் வந்து ஜான் டீரன் கம்பெனி வந்து இந்த தங்க சுரங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அன்னிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் ஆச்சுங்க. அந்த 140 வருஷமாக வந்து 50 மில்லியன் டன் தங்கப்படிகளில் வந்து க்ரஷ் பண்ணி அதை தங்கத்தை 840 டன் தங்கத்தை எடுத்து இந்த இந்திய நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட வேஸ்டேஜ் தான் செலக்ட் பண்ணுங்க. இது வந்து 256 ஏக்கர் லேண்டில் வந்து இந்த செலக்ட் மண் இருக்குங்க. இதோட வேஸ்டேஜ்னா இது எப்படி அந்த ராக்லேருந்து எப்படி பிரிப்பீங்க? அதுதான், அது எப்படின்னு கேட்டால் தங்கத்தை வந்து அதுக்கு படித்து கொண்டு வந்துட்டு அது கிரஷிங் பண்ணுவாங்க. மில்லில் போவாங்க. அந்த கல்லை கொண்டு போயிட்டு மில்லில் போட்டு அதை வந்து கிரஷிங் பண்ணுவாங்க. கிரஷிங் பண்ணிட்டு அதை பவுடர் மாதிரி பண்ணிடுவாங்க. பவுடர் மாதிரி பண்ணிட்டு அதை வந்து கார்பன் பல்பில் அனுப்புவாங்க. மறுபடியும் வந்து ஜேம்ஸ் ஸ்டெல் அனுப்புவாங்க, காசு பிளான்ட் அனுப்புவாங்க. தங்கத்தை வந்து பிரித்து எடுத்துட்டு வேஸ்ட் ஆக மண்ணை வந்து இங்கே பம்ப் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த 140 வருஷமாக வந்து கொட்டுற மண்ணு தான் அந்த மண். ஸோ வேஸ்டான மண்ணு தான் சைனைடு. ஆமாம், சைனைட் மண்ணுங்க. சைனைட் மண்ணு. ஓகே, இப்போ சைனைடு மண்ணை இத்தனை வருஷமா கொட்டி 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 மழை மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு. ஆமாம், இது வந்து கரெக்டாக சொல்கிறீங்களா, 256 ஏக்கரில் வந்து இது இருக்குங்க. இது மாதிரி வந்து இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி வந்து 12 இடத்துல இது மாதிரி கொட்டி கிடக்குது. 256 ஏக்கர்ல வேஸ்ட் கொட்டி வச்சிருக்கோங்க. இதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது 30 மில்லியன் டன் இருக்குங்க. அதாவது 3 கோடி டன் வந்து இந்த மண் இருக்குங்க. வெயிட் இதில் வந்து பார்த்தோம்னா 25,000 கோடி கோல்டு இருக்குதுங்க. வேஸ்டாக இருக்குதுங்க. 25,000 கோடி ஒத்து வந்து கோல்டு இதில் இருக்குது. எப்படி இப்போ வேஸ்ட் மண்ணு மரம் மண்ணு தான் இருக்குது. இது ஒரு டன் மண்ணில் வந்து பார்த்தா 750 மில்லிகிராம் கோல்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் 30 மில்லியன் டன் கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளோ வந்து பாருங்க. ஓகே, ஒரு டன் மண் இருக்கு. ஒரு டன் மண் எடுத்து நம்ம பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 750 மில்லிகிராம் கோல்டு, 2 மில்லிகிராம் கோல்டு கிடைக்கும். ஆமாங்க. அப்படி கணக்கு பண்ணா 30 மில்லியன் டன் கணக்கு பண்ணி பார்த்தீங்க, எவ்வளோ வந்து பாருங்க. இன்றைக்கு வரை மதிப்பு பார்த்தா 25,000 கோடி. ஓகே, இப்போ 25,000 கோடி மேலே தான் நம்ம நிற்கிறோம். ஆமாம், நிற்கிறோம். இப்போ 25,000 கோடிக்கான இது இருக்குன்னா இதை இப்போ ஏன் எடுத்து இப்போ கவர்மெண்ட் எடுத்து பண்றது இதெல்லாம்? எஸ் சார், அரசாங்கத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார். ஏன்னு கேட்டோம்னா இப்போ இது விதிப்பா சொல்லணும்னு கேட்டோம்னா இந்த தங்க சுரங்கம் வந்து அதிகமாக வந்து நஷ்டம் சொல்லி ஒரு காரணத்துக்காண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து 2001ஆம் ஆண்டு க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன, தங்க சுரங்கம் வந்து லாஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதை எதிர்த்து நாங்கள் என்ன பண்ணோம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகாவுக்கு போனோம். ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா 2003ஆம் வருஷம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. தங்க சுரங்கம் வந்து நடத்தணும், இது வந்து தங்கம் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இது வந்து தங்கத்தை வந்து தங்க சுரங்கம் நடத்தணும் சொல்லி கொடுத்தோன்னு இவங்க எதிர்த்து வந்து அப்பீல் போனாங்க ஹைகோர்ட்டில். చంపొద్దు నేను